மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தமிழிசை ரசிகர்களுக்கு எமது மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு CMR வானொலி மற்றும் TVI HD தொலைக்காட்சியின் இணைக்கும் இசை மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் நாம் இருவரும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரடி இசை நிகழ்ச்சியை TVI HD தொலைக்காட்சியின் ஊடாகவும் CMR தமிழ் HD வானொலியில் 101.3 அலைவரிசையின் ஊடாகவும் அது மட்டுமன்றி தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் பார்த்து கேட்கக்கூடியதாக இருக்கும். நான் என்னை அறிமுகப்படுத்துக்கு முதல் எங்களை படைத்து காக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசையுடன் இந்த TVI மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி இனிதாக நடைபெற வேண்டுமென்று வேண்டுகின்றேன். எனது பெயர் ஈஸ்வரா. எனது பெற்றோர்கள் மறைந்து போன கமலா, வதனா என் பெரிய தம்பி. எனது தாயார் வல்வை கமலா பெரியதம்பி சங்கீதம், கவிதை, கட்டுரை, சித்திரம், கதை, தொடர்கதை என்று பல விடயங்களில் கலைத்துறையில் சாதனை படைத்தவர். எனது அதிர்ஷ்டம் இசை குடும்பத்தில் பிறந்தது. அதனால் சிறுவயதிலே சங்கீதம் கேள்வியானத்தில் பயின்று கொண்டேன். எனது தாயாரின் தூண்டுதலால் மிருதங்கம் முறப்படி கயின்று கொண்டேன். அது இன்றைக்கு எனக்கு பாடுவதற்கு நன்றாகவே உபயோகப்படுகின்றது. நான் மைக்ரோஃபோனில் பாடும் இசைப்பயணம் ஆரம்பித்ததுக்கு முதல் காரணம் குகனண்ணா. பல வருடங்களுக்கு முன் கரியோக்கியை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று உங்கள் முன் நான் பாட நிற்பதற்கு அடுத்த காரணம் என்னை TVI மியூசிக் கனெக்டில் அறிமுகப்படுத்திய சூப்பர் சிங்கர் விஜிதா மயில்வாகனம் அவர்களுக்கும் எனது ஆத்மாத்மான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்போது தொடர்ந்து முறைப்படி சங்கீதம் வாய்ஸ் ட்ரைனிங் கற்றுக்கொள்கின்றேன். அதை எனக்கு பயிற்சி தரும் ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோடு பாடும் பாடகி சகோதரி கவிதா அவர்கள் மிகவும் அற்புதமான சிறந்த பாடகர். ட்ரூலி எ பேஷனேட் அண்ட் டெடிகேட்டட் சிங்கர். நல்ல குரல் வளம் பொருந்தியவர். அவரோடு சேர்ந்து பாட இந்த வாய்ப்பு கிடைத்தில் எனக்கு மகிழ்ச்சி. அத்துடன் இங்கு எனது சோல்ஃபுல் சன் விஷால் ஈஸ்வரா என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறார். கவிதா, உங்களை பற்றி எங்கள் நேயருக்கு மேலும் சொல்லுங்கள். நன்றி அண்ணா. இன்று மிகவும் திறமையுள்ள பாடகர் ஈஸ்வரா அண்ணாவுடன் கவிதா தீபன் ஆகிய நான் பாடும் வாய்ப்பை பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தருணத்தில் என்னை முதலாக ஒரு பாடகியாக மேடையேற்றி அறிமுகம் செய்த இசைக்கலைமணி ஸ்ரீமதி கவினாலி ரவீந்தர் மற்றும் தாளலயா அகாடமி ரவி செல்லையா அவர்களுக்கும், அத்துடன் என்னுடைய குரல் பயிற்சியாளர் இந்திராணி தங்கவேலு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த மேடைக்கு என்னை முதலாக அழைத்து வந்த கனடா பாலா அண்ணாக்கும், மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பாட அழைத்த TVI HD and CMR நிறுவனத்திற்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசையாலும் உரையாடலாலும் நினைவுகளாலும் நிறைந்த ஒரு மாலை உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போது உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் அழகான பாடல் தொகுப்புடன் இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பாடும் எம்மை நீங்கள் உற்சாகப்படுத்தி ஆதரவை வெளிப்படுத்த விரும்பினால் நாங்கள் பாடும் பாடல் முடிய 30 வினாடிகளுக்கு முன் 4162924059 என்ற எண்ணில் அழைக்கவும் அல்லது ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நாம் இங்கே இனிமையான பழைய இடைக்கால மற்றும் புதிய பாடல்களுடன் உங்களை மகிழ்விக்க வந்துள்ளோம். அத்துடன் எனக்கு பார்வையாளராக இன்று என்னுடைய உயிர் தோழி வினோஜா வந்திருக்கின்றார். இவர் என்னுடைய சிறு பருவத்தில் இருந்தே எனது தோழியாக இருக்கின்றார். ஆனால் 26 வருடங்கள் கழித்துத்தான் கனடாவில் சந்தித்தோம். ஸோ எனக்கு மிகச்சிறந்த பிடித்த தோழி இங்கே என்னுடன் இருக்கின்றார். எமது முதல் பாடலுக்குள் செல்லும் முன் இரண்டாவது பாடலுக்கான குறிப்பு தருகின்றோம். அந்த குறிப்பின் மூலம் பாடல் நீங்கள் கண்டுபிடித்தால் எங்களை அழைத்து உங்கள் யூகத்தை சொல்லுங்கள். இசை மன்னன் SPB மற்றும் சின்ன குயில் சித்ரா இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல். வைரமுத்துவின் கவிதை வரிகளில் தேவா இசையமைத்த இந்த பாடல் கருப்பாக இருப்பவர்கள் அழகு இல்லை என்ற நிலையை உடைத்து
வார்த்தைக்கு வார்த்தை அழகு என்று சொல்ல வைத்த பெருமை நமது சூப்பர் ஸ்டார் அவர்களையே சாரும். நாங்கள் முதல் பாடலை பாடும் தருணத்தில் இந்த பாடல் என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்து எம்ஐ 4162924059 என்ற எண்ணில் அழைத்து கூறலாம். இதோ முதலாவது பாடலாக மாங்குயிலே பூங்குயிலே, இளையராஜாவின் மனதை மயக்கும் இசையில் எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலால் உயிர் பெற்ற இந்த காதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் ராமராஜன் மற்றும் கனகா நடிப்பில் கங்கை அமரனின் அற்புதமான பாடல் வரிகளை இணைந்து செதுக்கிய காலத்தால் அழியாத சிறந்த படைப்பு. நமது மங்களரமா நாதஸ்வரமும் மேளமும் சேர்ந்து பயணிக்க ஆகா, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. காலம் மாறினாலும் இந்த பாடலின் இனிமை என்றும் மாறாது. முதலாவது பாடலுக்கு போவோமா? போவோம். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. காலத்தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. உள்ள இருக்கிற வழிய என்ன பேச்சு ஐயா, ஒன்னும் புரியவில்லை மனசு அங்க போச்சு. இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல விததான், சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான். தோளை தொட்டு ஆற ஐயா சொப்பத்தில சேர, மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற. சந்தனம் கரைச்சு பூசணும் உனக்கு, மெத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உணமாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாமரத்து கிளி நின்னு மங்கையவ பாட, அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ. பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து குழம்பியது யாரு. கன்னி மனசு ஒன்ன நினைக்கும், தன்னந்தனியே எண்ணி தவிக்கும், பொன்னை எடுத்து அள்ளி கொடுக்கும், வண்ணக் கனவு அள்ளி தெளிக்கும். கூறப்பட்டு சேலை அம்மா கூட ஒரு மாலை, வாங்கி வரும் வேளை பொண்ணு வாசமுள்ள சோல. தாலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு, பாடுது வயசு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து
மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? வினோஜா, பாடல் எப்படி இருந்துச்சு? நன்றாக இருந்தது, அருமை. நன்றி நன்றி. விஷால், உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? Yeah, Appa sings it a lot in the car. Very good. Thank you so ப்ராக்டிஸ் செஷனுக்கு much. என்னோட விரைக்கவர் எப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கணும். நாங்கள் இப்போது நேயர்களை சந்திக்கலாம். முதல் வணக்கம் நேயர், ஈஸ்வரா கவிதா டொம்மே சாந்திரன், அப்படி இருக்கீங்க? நாங்க நல்லாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஓ, நலமா மாற்றியா இருக்கோம். நன்றி நன்றி. இன்றைக்கு இலைமர காய்க நீங்கள் இருந்து இப்போ ஒரு இசையரோ மேடை என்றதுக்கு வந்ததின் பிறந்து நீங்கள் ஒன்றுக்குமே இது பயப்படுத்தவில்லை. துணிச்சல் தான் தேவை. அருமையான பாடலை இது பாட இருக்கிறீர்கள். தொடர்ந்தும் பாடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருவோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த பாடலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சிஎம்ஆர் HD சாவணர்களுக்கும் டிவி சாவணர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் வீரசிங்கம் கேட்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, நான் எப்படி இருக்கு? வீரசிங்கம். ஹலோ ஹலோ ஹலோ, எங்களால கேட்க முடியுது, நீங்க கதைங்க. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் வீரசிங்கம் கேட்கிறேன். சொல்லுங்க. மாங்குல பொங்கில அந்த மாதிரி அசத்தி விட்டாங்க. வா. இருவரும் கூட அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் உங்கள் அபிமான நேயர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நான் பார்க்குறேன் நான் உங்களோட ப்ரோக்ராம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டுனுங்க, நாங்க உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு தான் நாங்கள் இங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கூட வந்து நாங்கள் இப்படி எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாட முடியுமா? உங்களுக்கு உங்களோட ஃபைஸில் விடுறேன். ஆமா, ஆமாம், பாடுவோம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பாடல் இருக்கா? ஓ, மின்னலே மின்னலே. ஓகே, நாங்க நேரம் இருந்தா உங்களுக்காக கடைசியில பாடுறேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்த நேயர். இனி ஏதாவது வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாலு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லாக ரொம்ப இருக்கும். நன்றாக இருக்கின்றோம். நான் மகிழ்ச்சியாக நன்றி. முதலாவது நடுவராக வந்திருக்கும் சகோதரி வினோஜா, தம்பி விஷாலுக்கும் என்னுடைய வரவேற்பு. மற்றது ஈஸ்வரன் அண்ணா அழகாக எடுத்து அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி அழகிய தமிழ்ல உங்களை பற்றி எடுத்து சொல்லி அழகாக எல்லாம் எடுத்து சொன்னீங்க, அழகாக பாடினீங்க. அதற்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை வணங்கி அந்த பிரபஞ்சத்தை ஒரு இது கொடுத்துருக்கிறீங்களா என்றால் உங்களோட வளர்ச்சி அது பிரபஞ்சத்தின் எல்லை இல்ல ஆற்றலோட நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு செல்வீர்கள் என்பது இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே போல சகோதரி கவிதா, நீங்கள் அழகாக இந்த எல்லாம் ஒரு வானொலி அறிவிப்பாளர் மாதிரி உங்களை எடுத்து சொன்னீங்க. முதல்ல நீங்கள் கனடா பாலாநாடு என்றே சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் வந்து அழகாக எடுத்து சொல்லி அழகாக பாடுறீங்க. அதற்கும் உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இருவரும் தொடர்ந்து பாடுங்க. நம்ம இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நாங்கள் அடுத்த பாட்டுக்கு குழு கொடுப்போமா? கொடுக்கலாமே. நாங்கள் இளையராஜா இசையமைத்து எல்லோருக்கும் மிகவும் பிடித்த பாடகர்கள் SPB மற்றும் ஸ்வர்ணலதா அம்மாவின் குரலில் உயிர் பெற்ற இந்த இனிமையான பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்தில் இடம்பெற்றது. கவிஞர் வாலியின் மனதை உருக்கும் நன்றி மயமான கவிதைகள் வரிகளுடன் ஒலிக்கும் இந்த பாடலை கண்டுபிடித்தால் 4162924059 என்ற எண்ணில் அழைத்து தெரிவிக்கலாம். மற்றும் உங்கள் கருத்துக்களை Facebook தளத்தினூடாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த பாடலுக்கு செல்வோமா?
நனன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 
அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு நீ ஒருவன் தான் அழகு 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 நெற்றியிலே சரிந்து விழும் நீளமுடி அழகு அந்த முடி கோதுகின்ற அஞ்சு வீரல் அழகு 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 நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. உன் காது கடித்தேன் நான் கனவினில் மெல்ல, இன்று கட்டி அணைத்தேன் இது கற்பனை அல்ல. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையை திருகிவிடு இருவழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பருகிவிடு. ஓ முத்தம் வழங்காது ரத்தமடங்காது. அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு நீ ஒருவன் தான் அழகு 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 நான் பார்ப்பதிலெல்லாம் அட உன் முகம்தானே, நான் கேட்பதிலெல்லாம் அட உன் குரல்தானே. அந்த வான்மழையெல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபமெல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா. விடுகின்ற வரையில் முடிகின்ற வரையில் கவிதைகள் எழுதட்டுமா. முத்தம் என்ற கடலில் முத்து பொழிப்போமா. அழகு அழகு ஓ நீ நடந்தால் நடையழகு, அழகு நெருங்கி வரும் இடையழகு, அழகு வேலெறியும் விழியழகு, அழகு வாழ்வடியும் முகமழகு. அழகு அழகு ஓ தங்கமுலாம் பூசி வைத்த அங்கமொரு அழகு, தள்ளி நின்று என அழைக்கும் தாமரையும் அழகு. அழகு 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 இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். மீண்டும் டொல்மசந்திரன். அருமையான குரல், அருமையான பாடல்கள், அருமையான தெரிவுகள். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் நன்றி சொல்ல உனக்கு என்ற பாடல் என்று நான் நினைக்கின்றேன்.
அதில் 2 வகையான நன்றி சொல்ல உனக்கு இருக்கு. அதில் எதுன்னு ஓ தெரியுமா? அதுல 2 பேரும் பாடினேன் நானே. எஸ்பிபி சொன்னாரா? நல்ல கெஸ். காத்திருங்கள், பார்ப்போம். ஆமாம், நன்றி நன்றி. தொடர்ந்து ரொம்ப பாருங்க. நன்றி நன்றி, உங்களை வணக்கம். அழைத்து ஊக்குவிப்பதற்கு. நன்றி. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம், நான் சிஎம்ஆர் தவம். ஹலோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்க, நல்லா குரல் நல்லா பாருங்க. எனக்காக டைம் இருந்தால் இந்த பாட்டு ஒரு காலத்தில் ஓஹோ எந்தன் பேபி நீ வர எந்தன் பேபி மேலும் இன்ப ஜாலம் கொண்ட அந்த பாட்டு இருக்கா. நீங்கள் பாடுங்கள், முந்தி இருக்கா பாடுங்கள். நல்ல ஒரு பாட்டு பாடி விடுங்க. நீங்கள் நன்றாக பாடுங்கள். எந்தன் பேபி. ஆமா. நன்றி. அடுத்த நேயர். நல்லா பாருங்க. உங்கள் தொலைக்காட்சியின் ஒரு வானொலியின் வால்யூமை குறையுங்க ப்ளீஸ். இணைப்பிலிக்கும் அடுத்த நேயர். பாட்டு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது அது முடிவதற்கு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு முதல் நீங்கள் அழைத்தீங்களா எங்களோட கதைக்கலாம். அடுத்த பாடலுக்கான க்ளூ கொடுப்போமா? கொடுப்போம். இந்த வாரம் இணைக்கும் இசை மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் பாட வாய்ப்பு கிடைத்ததில் இதயம் கனிந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்காக சிஎம்ஆர் மற்றும் டிவிஹெச்டி தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்வரா அண்ணா அடுத்த ஒரு சோலோ பாடல் பாட இருக்கிறார். அந்த பாடலுக்கான ஒரு சின்ன குறிப்பு. சந்திரபோஸ் இசையமைத்து வைரமுத்து எழுதிய வரிகளில் KJ ஜேசுதாஸ் அழகாக பாட, அதற்கு சித்ரா கமிங் கொடுத்துருப்பாங்க. இங்கு கவிதா கவிங் கொடுக்க போகிறாங்க. ஆமாம். ஒரு காதலன் தனது காதலியின் அழகையும் மென்மையையும் வர்ணிப்பது மட்டுமல்லாமல் அவளுடன் தான் கொண்ட காதலின் ஆழத்தையும் சொல்லும் பாடல் வரிகள் மிக இனிதாக இருக்கும். உன் மடியோடு என் ஜீவன் முடிப்பேன், என் மேனில் 2 துளிகள் விழும், அது போதுமே ஜீவன் அமைதி கொள்ளும். இந்த பாடல் என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்து எம்மை 4162924059 என்ற எண்ணில் அழைத்து கூறலாம் மற்றும் எங்களை உற்சாகப்படுத்தி ஆதரவையும் வெளிப்படுத்தலாம். நான் அடுத்த பாடலை என் கணவருக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றேன். என்னை எப்போதும் பாட ஊக்கப்படுத்தியவர், என் கனவுகளை பின்தொடர வழி செய்து என் பாடலால் மக்களை மகிழ்விக்க உதவியவர், என்னுடன் உறுதியாக நின்று என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தன்னுடையது போல கொண்டாடும் அவரது அன்பு, நம்பிக்கை, ஆதரவு இல்லாமல் நான் இன்று இங்கே உங்கள் முன்னால் நிற்க முடியாது. அவருக்கான என் அன்பின் சின்னமாக இந்த பாடலை அர்ப்பணிக்கின்றேன். அவள் சொன்னது முற்றும் மூலமை. அவள் வீட்டில் போய்க்கு அவங்கள்ட்ட வீட்டை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எப்போ செல்லாண்டாம் கூப்பிடுவா. அவருக்கு பேர் ராஜதீபன். காண்டீப் ராஜதீபன். ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகலாமா? போகலாமே. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க, பூமிக்கு ஒரு பாரம் என்று எண்ணி இருந்தேன், பூமுடிக்க யாரும் என்று கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே.
ராசி இல்லை இவள் என பலர் தூற்றிய போது ராப்பகலாய் எழும் துயர் துணை வாட்டிய போது போதும் போதும் வாழ்க்கை என்று ஏழை மாது எண்ணம் போதும் நானும் அழுத்திட பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணியிருந்தேன், பூமுடிக்க யாரும் என்று கண்ணியிருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், ஒட்டு ஒன்று தொட்டு வைத்த பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. வாழும் வரை நிழல் என உடன் நான் வருவேனே, ஏழ் பிறப்பும் உயிர் துணையுனை நான் பிரியேனே. திசையறியாத நானே இன்று தினசரி வாடினேனே. இந்த பறவையின் வேடம் தாங்கள், உன் மனம் என்னும் வீடு தானே. நீண்ட காலம் என்ற சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளைந்திட பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணியிருந்தேன், பூமுடிக்க யாரும் என்று கண்ணியிருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், ஒட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாட்டுறவும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணியிருந்தேன், பூமுடிக்க யாரும் என்று கண்ணியிருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், ஒட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. அருமையாக பாடினீங்க. நீங்களும் தான். நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். 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 நான் கஜானி கதைக்கிறேன். கவிதா, ஈஸ்வரனா உங்களோட ரெண்டு வீட்டு வாய்ஸ் நல்ல ஒரு காம்பினேஷன். தேங்க்யூ. உங்களோட சாங் நல்லா இருந்தது. கவிதா, உங்களோட ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு பாடல் இருமெண்டா பாடுங்க உங்களை முடிஞ்சா. பட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நன்றி. அழைத்ததுக்கு நன்றி. எங்களை உற்சாகப்படுத்த நன்றி. அழைத்ததற்கு நன்றி. நேரம் இருந்தால் கட்டாயமாக ஒரு பாடல் பாடுவேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். மீண்டும் புதுசாத்தமன் தான். நீங்கள் இருவரும் சிறப்பாக நல்ல பாடல்கள் அழகாக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் முதல் பாடின அந்த நீ நடந்த நடையழக இந்த பாடல் நான் மதியம் வானொலியில இந்த பாடலை விரும்பி கேட்டு நான் நல்ல பாடல். அதே நல்ல பாடலை எடுத்து அந்த இருவரும் நல்ல அழகாக பாடிக்கொண்டிருக்கீங்க. சகோதரி கவிதா, உங்களுக்கு இருக்கா நீங்க படவரி இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு பாடல் பாடி பதிவிட நான் சொன்னால்தான் நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்க பாடுங்கோண்டு கருத்து பதிவிட்டு இருந்தா நீங்கள் அதற்கு ஓமன்ட்டு பதிவிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பூக்களும் சொல்கின்றது வாழ்வென்றால் போராடும் போட்களம் என்று ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த பாடலை நான் அங்க நீங்கள் படவரி முகநூல் அழகாக பாடி நிறைய பதிவிட்டு இருக்கிறீர்கள். அந்த பாடலை உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த பாடலை இங்கே பாடுங்கள். அங்கே அழகாக இருக்கிறது. இங்கே நீங்க பாட வேண்டும் என்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி மிக்க நன்றி. கட்டாயமாக நேரம் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்காக பாடுவோம். அது ஒரு நல்ல நிச்சயமாக ஒரு இன்றைக்கு அழகான பாடங்களோட பாடல். இப்போ பாடினீங்கன்னா நல்லது. அது அழகா பாடி பதிவிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 வரினாலும் பாடுங்க. சரி, பாடலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் அம்மா கதைக்கிறேன். உங்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அருமையான பாடல்கள், அழகாக பாடுகிறீர்கள். இருவருமே நல்ல சந்தோஷமா இருக்கு கேட்க. மனமும் இந்த காது நிறைஞ்சு குளிர்ந்து இருக்குது. இருவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து பாடுங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா பாடுறீர்கள், நல்லா பாடுங்கோ. ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. உங்களது பெயர் என்ன? எனது பேர் சித்தப்பா. சித்தப்பா. நன்றி அழைத்ததற்கு. நன்றி நன்றி நன்றி. சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடலுக்கான க்ளூ. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடப்பட்ட இந்த இனிமையான பாடல் கமலஹாசன் மற்றும் குஷ்பு நடித்த காட்சிகளை அழகாக ஒளிரச் செய்கிறது. பாடலுக்கு பின்னணியில் சில காமெடியான நிகழ்வுகள் நடைபெறுவதால் கண்ணுக்கு விருந்து தரும் காட்சி இது. நீங்கள் அந்த பாடலை ஊகிக்க முடிந்தால் எம்மை 4162924059 என்ற எண்ணில் அழைத்து கூறலாம். இல்லை என்றாலும் எங்களை அழைத்து உங்கள் உற்சாகையும் ஆதரவையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஈஸ்வரனாவோட சோலோ பாடல் கேட்க போகின்றோம். La 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 ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதிதேவி வடிவான சிலையோ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதிதேவி வடிவான சிலையோ சிறு பார்வை போதும் நான் விளையாடும் மைதானமாகும் இதழோரச் சிரிப்பொன்று போதும் நான் இளைப்பாறும் மலர்பந்தலாகும் கையேந்தினாய் வந்து விழுந்தேன் பெண்ணே கரும் கூந்தலில் நான் தொலைந்தேன் கண்ணே ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதிதேவி வடிவான சிலையோ
சேலை கசங்காமல் அணைப்பே. மகாராணி போல் உன்னை மதிப்பே. உன் மடியோடு என் ஜீவன் முடிப்பே. என் மேனியில் 2 துளிகள் விழும், அது போதுமே ஜீவன் அமைதி கொள்ளும். ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதிதேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கலையோ, கரை போட்டு நடக்காத நதியோ. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதிதேவி வடிவான சிலையோ. என்ன ஒரு அற்புதமான உணர்வு இந்த பாடல் ஈஸ்வரண்ணா. கேஜி ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த தரத்தை நினைவுபடுத்தியபடியே உங்களின் குரல் நம்மை கவர்ந்தது. உங்களின் பாடல் உண்மையிலேயே ரவிவர்மன் ஓவியம் போலவே இருந்தது. இந்த பாடலை எவ்வளவு ரசித்தேனோ நீங்களும் அதே அளவுக்கு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வினோஜா, எப்படி இருந்துச்சு அவருடைய பாடல்? ஈஸ்வரண்ணா பாடைக்கு நான் கேட்டிருக்கேன் முதல் ப்ராக்டிஸில். அதை விட நீங்கள் இன்றைக்கு நல்லா பாடினீங்க. மிக்க நன்றிம்மா. நல்லா இருந்தது. விஷால், எப்படி உங்களோட அப்பா பாடினார் இன்னைக்கு? Appa sounded really nice today. Out of all the times he sang this, this is the best time he sang. All right. Thank you. Thank you, Appan. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். உங்களோட பாட்டு நல்லா இருந்தது. நான் பிராட்ஃபர்ட்ல இருந்து ரஞ்சி கதைக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் பிராட்ஃபர்ட்ல இருந்து ரஞ்சி கதைக்கிறேன். ரஞ்சினி, எப்படி இருக்கீங்க? யா கவிதா நான் கதைக்கிறேன். யா உண்மையா நல்லா இருந்தது. நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீங்க ஒவ்வொரு பூக்களும் பாட்டு பாடுவீங்களான்னு எதிர்பார்க்கிறேன். கட்டாயமாக பாடுகின்றோம். நன்றி எங்களுக்கு அழைத்து ஊக்குவிப்பதற்கு. நன்றி, மிக்க நன்றி. அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் சாரா. சொல்லுங்க. நல்லா இருந்தது உண்மையில. அப்படி நான் ஒரிஜினல் சோங்கா இருக்குமோன்னு நினைச்சேன். அந்த மாதிரி அழகா வடிவா இருந்தது. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். சொல்லத்தான் எடுத்தேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்த பாடலுக்கான ஒரு குறிப்பு கொடுப்போமா நேயர்கள் கண்டுபிடிக்க? கொடுப்போம். காதல் கலந்த சிரிப்பு குரல் கொண்டவர் TMS. இனிமையான மெல்லிசை குரல் கொண்டவர் P. சுசிலா. இவர்கள் இருவருமே சேர்ந்தாலே அந்த காலத்தில் சூப்பர் ஹிட். இந்த பாடல் எழுதிய கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் காதலும் தத்துவமாய், தத்துவம் காதலாய் மாறிவிடும். பணத்தோட்டம் படத்துல இந்த பாடல் கல்யாண பந்தலில் தோரணமா, கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா, அந்த கேள்விகளுக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனா பாடலோட மாயம் இப்போதும் இருக்கிறது. இந்த பாடல் என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தால், நாங்கள் தற்பொழுது பாடும் முடிய 30 வினாடிகளுக்கு முன் 4162924059 என்ற எண்ணில் அழைக்கவும் அல்லது ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறவும். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? போகலாம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம்.
அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் மொட்டுத்தான் வந்து சொட்டுத்தேன் வந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்ப. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். கோடை வெப்பத்தில் கோயில் தப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காவன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். கோடை வெப்பத்தில் கோயில் தப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். மந்தாரி செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நெடுநேரம் சந்தோஷம் பெறலாமா ஓய் அது சந்தேகம் வரலாமா. பந்தக்கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்லத்தான் நல்லத்தான் கிள்ளத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் ஹோய் அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம். காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா. தோழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா. தோழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது. கல்லாலை அணை போட்டு இந்த காவேரி அடங்காது அப்பப்பா அப்பு தப்பப்பா தப்பு செட்டப்பா செட்டப்பா எட்டிப்போ அப்பப்பப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம். மீண்டும் டொன்மே சந்திரன், என்ன மாதிரி ஈஸ்வரர் கவிதா நிகழ்ச்சியை 11 மணி மட்டும் கொண்டு போவோமா? அப்படி ஒரு சிறந்த பாடல்களால் தொகுப்பா இருக்குது. அது என்ன உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கின்றது. அடுத்த பாடல் நான் இருக்கின்றேன், பேசுவது கிளியா இல்லை பொன்னரசி மொழியா, அந்த பாடல் தான் நினைக்கின்றேன். நல்ல ஒரு கெஸ். அருமையாக இருக்கின்ற பாடல்கள் உங்களுடைய தொகுப்பு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாடுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சந்திரன் அண்ணா. நன்றி.
அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம். திருவமராதிக்கு நலமா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். 2 பேரும் சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தீர்கள். பாடுதலை சேவை எடுத்து கொண்டிருந்தோம். சிறப்பான குரல்களும் சிறப்பான பாடல் தெரிவுகள். நல்லா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து பாடுங்க. நாங்கள் சேவை எடுத்து கொண்டிருக்கின்றோம். நல்ல பாடல் தெரிவுகள் நல்ல அதுக்கான குரல் வளங்கள். ஆதரவுக்கு மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். மீண்டும் புருஷோத்தமன் தான் கலைக்கிறேன். இருவரும் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் அழகா இருக்கிறது. அதற்கு முதல் ஈஸ்வரனா கொண்டு சொல்ல ஆசைப்படுறேன். அந்த சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்று பெயர் கேட்ட நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தந்தைக்கு மகன் வந்து கருத்து சொல்ல வந்திருக்காருன்றது உண்மையிலே அது பிரபஞ்சத்தினுடைய அற்புதம் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கண்டான்னா நீங்கள் இந்த நிமிஷமே கையெடுத்து கும்பிட்டு மேடை பார்த்து நன்றி சொல்லுங்கள். இது யாருக்குமே இந்த கிடைப்பினவு கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. உங்களோட சிரிப்பும் அழகா இருக்கிறது. நீங்க கதைச்ச சமலை நான் ரசித்தேன். அதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போல சகோதரி கவிதா, உங்களுக்கும் வந்து சகோதரி வினோஜாகும் ஒரு பேர். அவர் ஒரு உற்ற தோழி வந்து 26 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு ஆண்டி கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் உண்மையில இதுவும் ஒரு அற்புதம் தான். ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதம் தான். இறைவனோ பிரபஞ்சம் நீங்க நம்புறது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். என்னொன்று இந்த சொல்ல விரும்புகிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய பாடல்கள் பாடி நிறைய மேடைகள் கிடைத்து பல பாராட்டுகள் கிடைத்து உலகத்தோட தமிழத்தை இதயத்திலாம் நீங்க வாழ்ந்து பல கௌரவிப்புகள் கிடைக்க வேண்டும். கிடைக்கும் என்று உங்களுக்கு நான் மனசார வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. மனப்பூர்வமான வாழ்த்துகளுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். 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 என்னுடைய பேர் ஜீவன். ஈஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கின்றோம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, நாங்களும் நல்லா இருக்கிறோம். கவிதாக்கா, ஈஸ்வரன் 2 பேரும் ரொம்ப நல்லா பாருங்க. வெரி குட் சாங் செலெக்ஷன்ஸ். டிரைவ் பண்ணிக்கொண்டே கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஷோ போய்கிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கோம். நன்றி, மிக்க நன்றி. எங்களை அழைத்ததுக்கு தேங்க்யூ. பாய். அடுத்த நேயர். வணக்கம். சொல்லுங்க. நீங்கள் சொன்னோடு டிஎம் சொந்த பாடு என்ன தெரியும். மற்ற நான் கேட்ட பாடு நீங்கள் பாடியல். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி பூவில் தோன்றும் மென்மை இருந்தன் பெண்மை எல்லாம். நீங்கள் நல்லா பாடுங்கள் 2 பேரும். நீங்கள் இந்த பாடு மணியா பாடுவீங்கள். அதுக்காக ப்ளீஸ் எனக்காக பாடுங்க. உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா? ஓ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி அலை போல என்ன ஜாலம் இருந்த பெண். ஓஹோ எந்தன் பேபி. ஒரு 2 minutes நாங்கள் பிரேக் கொண்டு எடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit cibc.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 413-445-6555 416-245-6555. ரவி நடராஜா.
கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று எங்கள் மாலை நேர பொழுது சிஎம்ஆர் வானொலி மற்றும் டிவிஐ HD தொலைக்காட்சியின் இணைக்கும் இசை மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் நாம் இருவரும் கலந்து கொண்டு உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். இந்த நேரடி இசை நிகழ்ச்சியை நீங்கள் டிவிஐ HD தொலைக்காட்சியினூடாகவும் சிஎம்ஆர் தமிழ் HD வானொலியில் 101.3 அலைவரிசையினூடாகவும் அது மட்டுமன்றி தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் பார்த்து கேட்கக்கூடியதாக இருக்கும். இதோ அடுத்த கவிதாவின் சோலோ பாடலுக்கான குறிப்பு. இந்த பாடலில் முதல் சரணம் மட்டும் தாயை இழந்த மகனின் அன்பை SPB அவர்கள் அழகாக வெளிக்கொண்டு வந்திருப்பார். அடுத்த சரணத்தில் அந்த துயரத்தை தாய்மையுடன் ஸ்வர்ணலதாவின் குரல் நெகிழ்ச்சியாக தணிக்கும். கவிஞர் மு மேத்தா அவர்களின் ஆழமான வரிகளும் இசையமைப்பாளர் SA ராஜ்குமார் அவர்களின் துயரமும் ஆறுதலும் என்ற 2 பரிமாணங்களையும் இசை மூலம் இணைத்த விதமும் இந்த பாடலை அழியாமல் நிற்கச் செய்கிறது. நாங்கள் அடுத்த பாடல் பாடும் தருணத்தில் இந்த பாடல் என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டால், நாங்கள் பாடும் பாடல் முடிய 30 வினாடிகளுக்கு முன் 4162-492-4059 என்ற எண்ணுக்கு அழைத்து கூறலாம். அடுத்த பாடலுக்கு போவோமா? போவோம். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா? கல்யாண பந்தலிலாடும் தோரணமா? இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா? ஹோய் ஹோய் ஹோய்.
கொண்டாடும் சேலைதானா தெய்வீக காதலிதானா செந்தூரம் கொஞ்சும் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழிதானா பாடுவது கவியா இல்லை பாரிவளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழ் நிலவா ஹோய் 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 பேசுவது கிளியா இல்லை பெண்ணரிசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ஹோய் 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 நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். அப்படி இருக்கியா? சொல்லுங்கள் செல்வகுமார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லமா உற்சாகமா இருக்கிறோம். சூப்பரா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடுகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புது பாட்டு கூட கூட பாடிங்க. வருது புது பாட்டுகள். நன்றி. 2000 வருது என்ன? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். உங்களது பெயர் என்ன? நான் வடிவாம்பல் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாவில இருந்து. சொல்லுங்கள் வடிவாம்பல். ஈஸ்வரன் கவிதா, ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நல்ல செலக்ஷன் பாட்டுகள் எல்லாம் நல்ல பழைய பாட்டு எங்களுக்கு நல்லா போய்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நல்ல விருப்பமா இருக்கு. நல்ல செலக்ஷனா எடுத்திருக்கிறீங்க. ரெண்டு பேர்ட்ட குரலும் நல்லா ஒத்து போகுது. தொடர்ந்து பாடுங்க. நாங்க உங்களை ஒன்றும் கேட்க இல்லை. உங்களோட செலக்ஷன் நல்ல என்றபடியா நீங்க பாடுங்க, நாங்க பார்த்து வந்துக்கிறோம். மிக்க நன்றி. இங்க அழைத்ததுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிற நீங்க அழைத்த இப்படி எங்களை பாராட்டுவதற்கு. நாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். நீங்க பாடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் மீண்டும் அம்மா கதைக்கிறேன். சொல்லுங்க. இருவருக்கும் என் மன நிறைந்த வாழ்த்துக்கள். அழகான பாட்டு, நல்ல பாட்டு நிறைந்த ஒரு அழகான பாடல்கள். அருமையா பாடுறீங்க இருவரும். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாடுங்க, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். கவிதா, ரெண்டு பேருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். நல்ல ரெண்டு பேரும் நல்லா பாடுங்க. பேசுவது கிளியான்ற பாட்டு நல்ல அருமையான பாட்டு. ரெண்டு பேரும் நல்லா பாடினீங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்கள், நான் கேட்டுக்கொண்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எங்களை அழைத்து வாழ்த்தியதற்கு ரொம்ப நன்றி. பாடல் என்னவென்று கண்டுபிடித்தீர்களா? அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் மீஸ்ரா அண்ட் கிருபா கணேஷ். எஸ், நல்லா இருக்கு உங்களோட ப்ரோக்ராம். நைஸ், வெரி நைஸ். நன்றி கிருபா, எங்களை அழைத்ததுக்கு, எங்களை ஆதரிக்கிறதுக்கு மிக்க நன்றி. கவிதா அண்ட் ஈஸ்வரா, வெரி நைஸ். நல்ல பாட்டு செலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குது. நல்ல வாய்ஸஸ் நல்லா கம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள். ஸோ நல்ல ப்ரோக்ராம், வெரி நைஸா போய் கொண்டிருக்குது. ஈஸ்வரா, I can see a lot of good improvement. Very, very nice hearing your voice again one more time. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, சாங் ரிக்வெஸ்ட். இளைய நிலா, உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 2-3 லைன்ஸ் படிங்க. கட்டாயமா. தேங்க் யூ. ஓகே, பார்த்து கொண்டே இருக்கிறோம். மிச்ச ஷோல ராக் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்த பாட்டு, அடுத்த பாடலுக்கான குறிப்பு அது என்னுடைய சோலோ. ஸோ இந்த பாடலில் முதல் சரணம் சாரி அது சோலோ கொடுத்தாச்சு சாரி. நாங்கள் அடுத்த பாடலுக்காக சொல்கிறோம். உங்களோட சோலோ பாடலுக்கு முதல் அடுத்த பாடலுக்கான ஒரு குறிப்பு. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இசையமைத்து நடித்து வெளியான காளி படம். இது இனிமையான ஒரு உற்சாகமாக ஒரு கலந்த ஒரு நல்ல ஒரு பாடல். ஆமாம், நிவாஸ் மற்றும் ஜானகி ஐயர் குரல்கள் இணைந்து இதற்கு உயிரூட்டியுள்ளனர். இனிமையிலும் எனர்ஜியும் கலந்த ஒரு டூயட்.
2000 songs. ஸோ என்ன பாடல்னு தெரிகின்றதா? கண்டுபிடித்தால் எங்களை அலையுங்கள் 4162924059 என்ற எண்ணுக்கு. அண்ட் என்னுடைய சோலோ பாடல் இனிவரும் பாடலை எனது அன்பான அம்மாவுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றேன். அம்மா என்பவர் எப்போதும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆலயம். அவரது அன்பும் வழிகாட்டலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும் நிழலாக இருக்கும். அம்மா, நீங்கள் என் அருகில் இருக்கின்றீர்கள், ஆனாலும் இந்த பாடல் சொல்லும் அன்பின் ஆழம் என்றும் என் மனதில் நிலைத்திருக்கும். நாங்கள் என்னுடைய சோலோ சாங்குக்கு போமா?
திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. ஓ மை காட், என்னை அழ வச்சிட்டீங்க. என்னுடைய அம்மா எனக்கு மாதா குரு என்று தெய்வமாக இருக்கிறார். இந்த பாட்டு பாடின விதத்துலேயே எனக்கு அழகாக வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் பார்த்து கொண்டு இருந்தோம். கெஸ்ட் சொல்லுங்கள். பாட்டை விட நான் கவிதான ஃபீலிங்கை தான் பார்த்தேன். நான் ஐ வாஸ் திங்கிங் தட் ஷீஸ் கோனா cry but she tried to control. I know. I've seen. I couldn't control. Yeah, but I have seen you are crying. You were crying. And கவிதா கண்ட்ரோல் பண்ணதை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ண கவிதா அழுதது, ஸ்டாப் பண்ணி அழுது. So I was like scared little bit. She was going to cry but she controlled well. நல்லா இருந்தது. பாடுறீங்க. Oh my god. ரொம்ப நன்றி. Sounded so good. I don't know what words to say how good you sang. It was amazing. Thank you விஷால். Thank you. Thank you. வணக்கம். அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் கவிதா. வணக்கம் ஈஸ்வரா. நான் கனாகேசவன். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஆமா, நலமா இருக்கு. நன்றி நன்றி. சிறப்பா இருக்கிறது. அது இந்த அம்மாவை பற்றி படிக்க அப்படியே என்னன்னு சொல்றது, வார்த்தையெல்லாம் சொல்லிடுறாரு. அப்படி உள்ளுக்க போயிட்டீங்க, அந்த ஃபுல் அந்த உணர்வுகள்லேயே போயிட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கவிதா. அதே மாதிரி ஈஸ்வராவும் அருமையாக இருக்கிறது. தொடர்ந்து செய்யுங்க பாட்டுகளை. நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் செய்வோம் எல்லா துறையிலையும். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்னத்துக்குள்ளே நான் மெசேஞ்சராக இருக்கலாம். இதுக்குள்ளேயும் நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை தந்துருப்போம். நீங்கள் தொடர்ந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றிகள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும். அதே நேரம் சிஎம்ஆர் நன்றிகள், சிஎம்ஆர் டிவிஐக்கு நன்றி. நீங்கள் எங்களை அழைத்து இப்படி உற்சாகப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு மிக்க ஆமாம், சிறப்பையா சிறப்பு. அது கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரசிகை தெரியும். இந்த 12.5 hour அப்படியே இந்த என்னோட மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருப்போம் அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா. அருமை அருமை. வாழ்த்துக்கள் ஐயா, தொடர்ந்து செய்யுங்க. நான் உங்களை நேரத்தை இடிக்கல, நீங்க தொடர்ந்து செய்யுங்க. பாட்டுகள் கேட்டு இருக்கிறோம். நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் குயின்சன். வணக்கம் குயின்ஸ்டன், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நீங்க வாதிக்கிற கேட்கவில்லை. மறுபடியும் சொல்லுங்க. நீங்க நான் குயின்சன் கதைக்கிறேன். நல்லா இருக்கு பாட்டு. அடுத்த பாடல் வந்து அரும்பே அரும்பே. நல்ல ஒரு கெஸ். பார்க்கலாம். நல்ல ஒரு கெஸ். நன்றி எங்களுக்கு அழைத்து. நன்றி, நீங்கள் அழைத்து எங்களுக்கு இந்த பாடலை உகித்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும். அடுத்த நேயர். வணக்கம் சிவகுமார். மீண்டும் சிறப்பான பாடல் தெரிவுகள். இப்போ காதில் தேனாய் அமிர்தமாக பாடிக்கொண்டிருந்தது. சோதரி பாடின அந்த முதல் பாடல் வந்து தாயை பற்றி உண்மையில் ஒரு எல்லாருக்குமே தாயை பற்றி கண்டு சொன்னால் ஒரு இனியில் வரும். அதை எங்கேயோ கூட்டி சென்றது. அந்த பாடலுக்கும் பாடல் தெரிவுகளுக்கும் இருவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கள். அடுத்த பாடல் வந்து அரும்பே அந்த பாடலாக தான் இருக்கும் நினைக்கிறேன். விஜயன் காளி படத்திலிருந்து சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கேன். நன்றி. அழைத்து உற்சாகப்படுவதற்கும் உங்களோட கெஸ்டுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும். அடுத்த நேயர். ஹலோ, நான் தனபாலன் கதைக்கிறேன். ஈசு, உங்களோட மீன்கொட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? உங்களுடைய அம்மா, உங்களுடைய அக்கா பாடு அந்த மாதிரி பாட்டு. ஆனால் நீங்கள் பாடினா இப்போ தான் நான் முதல் தர கேட்குறேன். அருமையாக இருக்கு ஐயா குரல். அந்த பொண்ணுந்த குரலும் அருமையாக அற்புதமாக இருக்கிறது. இருவருக்கும் அன்பான நல்ல வாழ்த்துக்கள். மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா, நீங்கள் அழைத்ததுக்கு எங்களை உற்சாகப்படுத்துக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் இடைப்பில் இருக்கும். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. அம்மா, நீங்கள் அம்மாவை பற்றி பாடின பாடல் மிக மிக நன்றாக இருந்ததாத்த. சூப்பர், நல்ல நல்ல அழகா ஆழமா இருந்தது. இருவருக்குமே நன்றி, இருவருக்குமே நன்றி. வணக்கம். அழைத்து தொடர்ந்து எங்களை ஊக்குவித்து கொண்டிருப்பதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாடலுக்கு குறிப்போம். அடுத்த பாடலுக்கான குறிப்பு. இந்த பாடல் அன்றைய காலத்தில் பேருந்தில் போகும்போது ஒரு நெகிழ்ச்சியை தரும். நாயகன் சிவகுமார் நாயகியுடன் சேர்ந்து அவர்களது மனச்சாட்சியும் பாடுவது போல் அழகாக சித்தரிப்பார்கள்.
பாடலுக்குள் கோவை பாலு சொன்ன உரையாடல்களும் எஸ்பிபி மற்றும் பி சுஷிலா அவர்களின் ரிதமிக்காக பாடிய இனிய குரல்களும் சேர்ந்து உண்மையிலேயே ஒரு இசை விருந்து போல அமைந்திருக்கு. என்ன பாடல் என்று தெரிகின்றதா? எம்மை நீங்கள் 4163292405 என்ற எண்ணில் அழைத்து கூறலாம். இல்லை என்றாலும் எங்களை அழைத்து உற்சாகப்படுத்தி ஆதரவை வெளிப்படுத்தலாம். அடுத்த பாடல் செல்வோம். போ கரும்பே அழும்பே தழும்பே உள்ள கிடத்தி போ குறும்பே அருகாமையே விறகாகுதே உணராமலே உயிர் போகுதே இதமூறுதே ஏக்கமும் கூடுதே நின்ன வாலிபம் உன்னை பார்த்து தான் விடுதே எந்த நேரம் செஞ்ச ஓவியம் நிழல் கூட கூசிடுதே கண்ண குழியோடதான் என்ன வித போட்டுட்டா போதைய அந்த வாசம் காட்டி புட்டா அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே நெத்தி மூடி சுத்தும் பாம்பு போல் என்ன சீண்டி பாக்குதடி சின்ன புள்ள செய்யும் வீம்ப போல் கைய தீண்டி பாக்குதடா குங்குமப்பூ கொட்டு மேகமா பஞ்சி வாகம் தூவுதடி மன்மதத்தி பத்தும் பாடத்து உன்மோகமே உதடா ஜென்மம் பல தாண்டித்தான் வந்தேன் தடபோடாத வந்து வாழ கூப்பிடுதே அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே அழும்பே தழும்பே உள்ள கிடத்தி போ குறும்பே அருகாமையே விறகாகுதே உணராமலே உயிர் போகுதே
இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? வணக்கம். வணக்கம். நீங்க கதைப்பதங்களுக்கு கேக்குது, சொல்லுங்க. கேக்குறதா? ஆமா. கேக்குறது. நான் அமுதா என்று கதைக்கிறேன். சொல்லுங்கள் அமுதா. உங்களோட பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையா இருக்கு. நான் கேட்டு பார்க்கிறேன். தாயினுடைய பாடல், முதல் பாடல், அது கண்ணீர் வளையக்கூடிய பாடல் அருமையாக இருந்தது. குரல் எல்லாம் நல்ல, இருவருடைய குரலும் நல்ல அருமையாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இன்னும் பல பாடல்கள், மேடைகள் ஏற வேணும். இந்த ஸ்தாபனங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களோட பாடல்களை முடியும் மட்டும் கேட்க இருக்கின்றேன். வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்கள். God bless you both always. நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். ஆமையா, வணக்கம். அரும்பே கரம்பே அம்மையா கரம்பாக இனித்தது பாடல். இப்ப அடுத்த பாடல் நீங்கள் கேட்டது என் கண்மணி என் காதலி என்னை பார்த்ததும், அந்த பாடல் என்று நினைக்கிறேன். நல்ல கெஸ், நல்ல கெஸ். பார்க்கலாம். நீங்கள் அழகாக பாடுகின்றீர்கள். நல்லா பாருங்க. நன்றி. அழைத்து எங்கள் குறிப்பை கேட்டு அதற்கான பாடலை சொல்லி இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம். அடுத்த நேயர், இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நான் தவராஜா கதைத்தேனுங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள். நிகழ்வுக்காக வருகின்றிருக்கும் ஈஸ்வரருக்கும் கவிதாவுக்கும் அவர்களை வாழ்த்த வரவழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதல் வாழ்த்துக்கள். இசனே என்றும் இசையின் ஒரு வடிவமாக உள்ள போது இன்று இவ்வினிய இசை நிகழ்வில் ஈஸ்வரரும் கவிதாவும் சேர்ந்து தரும் பாடல்கள் மூலம் கிடைக்கும் இனிமை மனதிற்கும் சிறப்பான சுகம் தருகின்றது. இவ்விரவு வேளை வயிற்று பசிக்கு அறுசுவை உணவு கிடைப்பது போல எங்கள் மனப்பசிக்கு நீங்கள் தரும் இசையோடு கலந்த 7 ஸ்வரங்களும் சேர்ந்து தரும் பாடல்களின் சுவையானது பெருமகிழ்வை தருகின்றது எமக்கெல்லாம். இசை இல்லாமல் உலகமில்லை, இசைக்கு மயங்காத இதயங்களும் இல்லை. உங்கள் இசை கேட்டு உலகத்தில் உள்ள தமிழ் இதயங்கள் நலமாக வாழவும் உங்கள் இசை பயணம் இனிதே தொடரும். இறையாசி வேண்டி இந்நிகழ்வை தரும் டிவிஐ சிஎம்ஆருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நீங்கள் இப்படி தமிழை நல்ல கோர்வையாக கதைத்து உங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. மிக அருமையாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் இப்படி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நான் ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் நன்றி, நன்றி. உங்கள் நேரத்தை எடுத்து உள்ளூர் கலைஞர்களை எப்பொழுதுமே நீங்கள் பாராட்டிக் கொண்டே இருக்கின்றீர்கள். அதற்கு மிக்க நன்றி. நான் போடுற ஒவ்வொரு கவர் சாங்ஸுக்கும் என்னோட டிவிஐ அண்ட் சிஎம்ஆர் இசை நிகழ்ச்சிக்கு பிறகு நான் கவர் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன். நான் அதில் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற நேயர்கள் தான் அங்கே வந்து நிறைய காமெண்ட்ஸ் எடுத்தாங்க. லைக் தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ். முதலாவதாக எங்களுக்கு காமெண்ட் பண்ணி என்னை ஊக்குவிப்பது நீங்கள் தான். நீங்கள் என்னை மட்டுமல்ல, இங்கே இருக்கும் பல கலைஞர்களை நீங்கள் ஊக்குவித்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்களுக்கு பேர்? வணக்கம், கேக்குதா? தினுஷா கதைக்கிறேன். தினு. தினு. Dinu, yeah. சொல்லுங்க. Hi, Ishwarna. Both of you look amazing, and the singing is really good. Beautifully sung, both of you. Vadiva padikringa, and Vishal, you look very cute. Handsome boy. Well done. Keep it up. Miss singing with you like before. I know. நான் வீடியோல முதல் கரியோகி பாடுறது நடுக. She's one of the singers. She's a good singer. Amazing singer. You're both rocking it. Yeah, thank you. Thank you. Have a good time. Yeah. Bye. Thanks. Bye. அழைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள். நாங்கள் அடுத்த பாடலுக்கு சென்றுவிட்டு நாங்கள் மீண்டும் உங்களுடன் கதைக்கின்றோம். அடுத்த பாடலுக்கான குறிப்பு: ஆலமரம் போல நிழல் தரும் அன்பு, வேல் போல வலிமை தரும் பாசம், இவை அனைத்தையும் தமிழின் இனிய சொற்களால் பின்னியுள்ளார் பாடலாசிரியர் உதயகுமார்.
இந்த பாடலில் எஸ்பியின் உற்சாகமான குரலும் சித்ராவின் இனிய பாசக்குரலும் இளையராஜாவின் இசையோடு சேர்ந்தபோது தமிழ் மொழி சொல்லும் காதல் இன்னும் இனிமையாக உயிர் பெற்றது. எஜமான் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை ஊகிக்க முடிந்ததா? ஆமெனில் எம்மை 4162240559 என்ற எண்ணில் அழைத்து கூறலாம். இல்லை என்றாலும் எங்களை அழைத்து உங்கள் ஆதரவையும் உற்சாகத்தையும் தெரிவிக்கலாம். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? செல்வோம். என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதேன் நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நானமோ நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. நல்லா சொன்னேலே போங்கோ. என்னவன் உன் காதலன் இனி பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தோண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி இருமான்கள் பேசும்போது மொழியேதம்மா பிறர் காதில் கேட்பதற்கும் வழியேதம்மா. ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவன்றி வேறு இல்லை கவனங்களில். இளமாமையில் வந்தாடும் வேளை இன்பக் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ. இந்த மக்களோட கூட முன்னாடி போ. மன்னவன் உன் காதலன் இனி பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தோண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி ஏனப்பட்ட சுபமாட்டர் ரங்கு. மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே. அதற்கான நேரம் ஒன்று வர வேண்டுமே அடையாள சின்னம் ஒன்று தர வேண்டுமே. இரு தோளிலும் மணமாலைகள் கொண்டாடும் காலமென்று கூடுமென்று தவித்தென்னவோ. என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதேன் நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நானமோ நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. என்னவன் உன் காதலன் இனி பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தோண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. கண்மணி நன்றி. எப்படி இருந்தது விஷால்? இனே மாலை வணக்கம் 2 பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களது பேர்? நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரவிசங்கர் பேசுறேன். சொல்லுங்க ரவிசங்கர். ரொம்ப நல்லா பாடுறீங்க 2 பேரும். ரொம்ப நன்றி. கீப் இட் அப். நல்லா இருக்கு. வெரி என்டர்டெய்னிங். அடுத்த பாடல் என்னன்னு அடுத்த கண்டுபிடிச்சீங்களா? பாடல் வந்து ஆலப்போல் வேலப்போல் அந்த பாட்டு நினைக்கிறேன். நல்ல ஒரு கெஸ். பார்க்கலாம். மிக்க நன்றி. எங்களுக்கு அழைத்து எங்களை உற்சாகப்படுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர்
வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க. நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் புருஷோத்தமன் தான் காய்க்கிறேன். அந்த நீங்க இருபது சிறப்பா பாடிக்கொண்டீங்க. அந்த அம்மா அந்த புண்ணியத்தின் பாடலை இங்க பாடி இருக்கிறீங்கள். நானும் அம்மா அந்த பாசத்துக்கு எங்களுடைய அந்த பாடலுக்காண்டி அதுக்காண்டி தான் ஓடி வந்து நான். மிக்க நன்றி. அதே போல இருவரும் சிறப்பா பாடிக்கொண்டுங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். சகோதரி வினோஜாக்கும் தம்பி விசாலுக்கும் கொண்டு சொல்லி போட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் கையிலாண்ட மெக்க தூக்கிட்டீங்கள். இந்த மெக்கனை நீங்களும் பதிக்க கூடாது. மிக விரைவில் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஏதோ ஒரு வடிவில் வரணும் என்று ஆசைப்படுறேன். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. அழைத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க இருவரும்? இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்க பேர் என்ன? நல்லா பாடுறீங்க, சூப்பரா இருக்கு. 2 பேரும் பாட்டு செலக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய பெயர் என்ன? என்ன பேர் குமார். குமார். நன்றி குமார். நன்றி எங்களை அழைத்து எங்களை உற்சாகப்படுத்த மிக்க நல்லா நன்றி. பாடுங்க. உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த பாடு ஆலப்போல் வேலை போல் என்று நினைக்கிறேன். எஜமான் படத்துல கெஸ் பண்ணிருக்காங்க. நல்ல கெஸ். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க, கதைக்கிறீங்களா? இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ வணக்கம். மீண்டும் அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன். நான் செட்டுக்குருவிக்கு என் கண்மணியின் காதலி அந்த பாடலுக்கு ஓடி வந்தேன். நான் அடுத்த பாடலையும் சொல்லி போட்டு போவோம்னு சொல்லி வந்தேன். ஆலப்போல் வேலை போல் அந்த பாடல் தான் எஜமான் படத்துலேருந்து சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கோங்க. இந்த இப்போ 1.25 மணித்தேலம் 1.5 மணித்தேலம் உண்மையில அந்த காதுக்கு தேன் மதுரம் மாதிரி பாய்ஞ்சு கொண்டிருக்கிற இனிமையான பாடல்களை தந்ததுக்கு உங்கள் இருவருக்கு நன்றி. டிவிஏ தொலைக்காட்சி அத்தனை கலைஞர்கள் நேயர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துகளுக்கு. நன்றி. நன்றி ஐயா. கடைசியாக ஆலப்போல் வேலைப்போல். ஓகே. நாங்கள் லாஸ்ட் சாங் பாடி நேர் விருப்பத்துக்காண்டி நான் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் ஒரு ஃபர்ஸ்ட் சரணம் மட்டும் பாடுறேன். உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, இன்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நனவாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. லாஸ்ட் சாங். ஓகே. அடுத்த பாடலுக்கான க்ளூ கொடுக்குமா? லாஸ்ட் சாங். இது இந்த பாடலுடன் ஆலப்போல் வேலைப்போல் என்று அழகாக 3 ரசிகர்கள் அதை சரியாக சொன்னார்கள். அந்த பாடலுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். நன்றி. நன்றி.
கொத்து மஞ்சள் தானரைச்சு நித்தமும் நீராடச் சொல்லு. மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூடச் சொல்லு. அஞ்சல மாலை போடுற அன்னத்தில காதுல ஓதிடு. ஆளப்போல் வேலப்போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. வேலங்குச்சி நான் வளைச்சு வில்லு வண்டி செஞ்சு தாரே. வண்டியில வஞ்சி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வாரே. வட்டமாய் காயும் வெண்ணிலா கொள்ளுதே கொள்ளுதே ராத்திரி. ஊரும் உறங்கட்டும் ஓசை அடங்கட்டும் காத்தா பறந்து வருவேன் புது பாட்டா படிச்சு தருவேன். பதில் கேளு அடி கண்ணம்மா நல்ல நாளு கொஞ்சம் செல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஹோய். ஆளப்போல் வேலப்போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்னுடைய தோழி வினோஜா அண்ட் விஷாலுக்கு மிக்க நன்றி. எங்களை இங்கிருந்து ஊக்குவித்து நன்றாக எங்களை ஊக்குவித்து கொண்டிருந்தீர்கள். ஸோ மிக்க நன்றி. ஃபுல் ஷோவும் அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் லைவ் ஷோ. தேங்க்யூ ஃபார் த சான்ஸ் டு லெட் சிட்டிங் ஹியர். நல்லா இருந்தது. நேராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சும்மா பார்க்குறதுக்கும் தூரந்து பார்க்குறதுக்கும் கிட்டே இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. மிக்க நன்றி மிக்க நன்றி. விஷால், thank you for coming. He actually brings up my energy level. A great soul. Go ahead. I'm glad to come to see my dad in person, and you sang good as well also. Thank you guys for having me here. Thank you for coming. Thank you for coming. எமது நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு எம்முடன் இணைந்து பயணித்த அன்பான உள்ளங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். முகநூல் ஊடாக கொமெண்ட்ஸ் பகிர்ந்த மற்றும் தொலைபேசி மூலம் கதைத்து எமது அன்பார்ந்த நேயர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய டிவிஐ HD மற்றும் CMR ரேடியோவுக்கும் நன்றிகள். நாம் இன்று அனுபவித்த இந்த இனிமையான இசை மாற்றம் மற்றும் நேரடி நிகழ்ச்சியின் சீராக நடைபெற காட்சியின் பின்னணியில் வேலை செய்த எங்கள் திறமையான தொழில்நுட்ப குழுவினருக்கும் ஒரு பெரிய நன்றி.
இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கனேடிய நேரம் மாலை 8 மணி முதல் இரவு 9:30 மணி வரை தொடர்ந்து பாருங்கள். மேலும் எங்கள் உள்ளூர் கலைஞர்களை வளர்ச்சியடைய உதவுங்கள் மற்றும் அவர்களை உலகுக்கு அறிமுகம் செய்யும் ஊக்குவியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.